படித்ததில் பிடித்தது. தவறு செய்த அரசனுக்கு முனிவர் ஒருத்தர், நீ நாளையே பன்றியாகி சாக்கடை அருகே திரியக்கடவாய் அப்படின்னு சபிச்சிட்டாரு. இதை கேட்டு அதிர்ச்சியான அரசனோ தன்னோட மகனை கூப்பிட்டு, ஒருவேளை நாளைக்கு நான் பன்றியா மாறிட்டேன்னா அடுத்த நிமிஷமே உன்னோட வாள் எடுத்து என்ன கொன்னுடு, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ நான் விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுநாள் முனிவர் சொன்ன மாதிரியே அரசனும் பன்றியா மாற அவரோட மகன் அவரை கொல்றதுக்காக வாள் எடுத்துட்டு வந்திருக்காரு. திடீர்னு மனசு மாறின அரசனும், நான் என்னோட தண்டனையா 1 மாசம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாக்குறேன், அதுக்கப்புறமா நீயே வந்து என்ன கொன்னுடு அப்படின்னு அவர் பையன் கிட்ட சொல்லிட்டாரு. 1 மாசம் கழிச்சு அரசர் சொன்ன மாதிரியே அவரை பார்க்க வந்த மகனுக்கோ அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னன்னா, அரசன் அங்க இருக்கிற பன்றிகளோட சேர்ந்து குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. கொல்ல வந்த தன்னோட மகனை பார்த்து, மகனே, நான் இந்த பன்றிகளோட சேர்ந்து சாக்கடையோரத்துல சந்தோஷமா வாழ பழகிட்டேன், என்னை இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா ஒண்ணு அதை தீர்க்கறதுக்கு வழியை தேடணும், இல்லையா அதுல இருந்து ஒதுங்க பார்க்கணும், முடியலையா அது கூடயே வாழ பழகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.